ஹாய். ஏன் திடீரென்று வந்து அந்த குட்டி கதை சொன்னான்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய மெசேஜ்கள் வருகுது. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்டு வருகுது. விரலுக்கு கேட்டது தான் வீக்கா. உண்மையிலேயே உதவி செய்கிறதுக்கு நானே உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாதபடியாத்தான் நான் 20 மணத்தியாலும் வேலை செஞ்சுட்டு 4 மணத்தியாலும் நித்திரா கொண்டுட்டு நான் வாழறேன். ஓகே, உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இருந்தாலும் வேண்டாம். உழைச்சி சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் வேற ஒன்றிலையும் இல்லை. நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்றதில்ல. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்டா, எனக்கு நிறைய மெசேஜ்கள் வருது. உண்மையிலேயே நிறைய மெசேஜ்கள் வருது. சாரி, விரலுக்கு கேட்டுதான் வீக்கம். நீங்கள் கேட்குற எல்லாரும் மெசேஜ் போடுற எல்லாருக்குமே என்னால் உண்மையிலேயே உதவி செய்ய இயலாது. அதை நேரவே சொல்கிறேன் நான். ஸோ இயலாது. முயற்சி, அதுக்கு தான் சொல்கிறேன், முயற்சி. உண்மையிலேயே கடவுள் வந்து எங்களுக்கு உண்மையா ஒரு குறைகளும் இல்லாம எங்களை படைச்சு விட்டுருக்கிறான்னு சொல்லி சொன்னா நாங்களே வாழலாம். வாழ்றதுக்கு வழி இருக்குது. உண்மையிலேயே ஊரில் வந்து வளமான நாடு, எங்களோட நாடு வந்து மண் இருக்குது, நிலம் இருக்குது. அந்த நிலமும் தண்ணியும் இருந்தாலே காணும் நாங்கள் வாழலாம். வேற ஒரு வழி இல்லாட்டிக்கும் உண்மையிலேயே வீட்டை சுத்தி ஒரு சின்ன குடிசை வீடா இருந்தாலும் அந்த குடிசை வீட்டை சுத்தி நிறைய மரக்கறிகள் போடலாம். அந்த மரக்கறிகளை பிடுங்கி வித்து கூட அது ஒரு கூட வருமானம். உண்மையிலேயே தொழில் தானே, எல்லாமே தொழில். எங்களுக்கு காசு தேவைன்னு சொல்லி சொன்னா நாங்களே ஒரு தொழிலை கண்டுபிடிப்போம். எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, எங்களை சுத்தி என்ன இருக்குதோ, அந்த இருக்கிற இடத்தை வச்சு நாங்கள் உண்மையிலேயே ஒரு தொழிலை நாங்களாவே கண்டுபிடிப்போம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களே கண்டுபிடிப்போம். தோட்டம் செய்யலாம். உண்மையிலேயே ஊரில் தோட்டம் செய்யலாம், தையல் செய்யலாம், தைக்க பழகலாம், பழகி தையல் செய்யலாம். வீட்டில் இருந்து கொண்டே வெளியில வேலைக்கு போகாட்டி வீட்டில் இருந்து கொண்டே தையல் செய்யலாம். அப்படி சின்ன கைத்தொழில்கள் செஞ்சு கூட வாழலாம் ஊரில். உண்மையிலேயே என்னோட சொந்தங்கள் கூட ஊரில் சொன்னா நம்ப மாட்டீங்க, தென்னை ஓலை, அதுல கூட அந்த நீத்து பட்டியல் அது இது அந்த ஓலையில செய்வோம் தானே, பனை ஓலை. தென்னையில பனை ஓலையில செய்யற பொருட்கள் செஞ்சு வித்துத்தான் வாழகினம் என்ற சொந்தங்கள்லாம். வாழகினம் ஒன்றும் செய்ய இயலாது. அவையவையோட வாழ்க்கைக்கு அவையவைகளுக்கு ஒரு வருமானம் செலவுகள் கண்டிப்பா தேவை. அது எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நாங்கள் அந்த வழியை உருவாக்கணும். இப்ப நிறைய பனை மரம் இருக்குது. அந்த பனையோலைய வச்சு நீத்து பட்டி அப்படியான செஞ்சு அன்றாட அவையோட வாழ்க்கைக்கு அவைய உழைக்கணும். ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நான். எனக்கு நிறைய மெசேஜ்கள் வந்தது. 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு நாங்களும் உதவி செய்யலாம், அவங்களும் யார்கிட்டையும் உதவி கேட்கலாம். காலம் பூரா அப்படி வாழ இயலாது தானே. அப்ப நாங்களாவே எங்கட இருக்கிற இடத்துல எங்களால என்ன முடியுமோ, என்ன இருக்கோ அதை வச்சே ஒரு தொழிலை நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, தொடங்கினோம்னு சொல்லி சொன்னா காலம் பூரா நம்மட சொந்த காலில் நம்மட சொந்த கையிலேயே வாழலாம் தானே. அது போல நிம்மதி ஒன்றுமே இல்லைத்தானே வாழ்க்கையில. ஸோ அதுக்காண்டித்தான் அந்த முதல்ல ஒரு குட்டி கதைன்னு சொன்னேன்னா, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஒரு வார்த்தை. இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நன்றி.